ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூவர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஒரு அனிமேஷன் மூவிங்க. ஸோ இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் இந்த மூவி பிடிக்குமா, இல்லை இந்த ரிவ்யூ இது பண்ண பிடிக்குமான்னு தெரில. பட் எனக்கு வந்து இந்த அனிமேஷன் மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோட பேர் வந்து ஸ்பிரிட் அன்டேம்ட். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு, இவங்களோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டில் வந்து ஒரு அந்த இது சொல்லுவாங்கள்ல, குதிரை இது பண்ணுவாங்கள்ல, குதிரை ரேஸ்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ஒருத்தவங்க இந்த குதிரையை வச்சு நிறையா இது வித்தெல்லாம் காமிப்பாங்க. ரோடியோன்னு சொல்லுவாங்க, ஐ திங்க் ஸோ. ரோடியோ ஆமாம், ரோடியோன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரின் சைட்லாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ லக்கி வந்து அவங்க அங்கிள் அண்ட் ஆன்ட்டி கூட வந்து அவங்க கிராண்ட்பா கூட இருக்காங்க. ஸோ அவங்க அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள வந்து அவங்க அம்மாவோட ஊர், அதாவது அந்த ரோடியோ நடக்கும் இல்லையா, அந்த ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு வரப்போ வந்து, ஸோ இவங்களுக்கு வர வழியில் வந்து ஒரு வரிசையாக குதிரைங்க வருது. அந்த குதிரையில் வந்து ஒரு குதிரை பேர் வந்து ஸ்பிரிட். ஸோ அந்த ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு குதிரை கூட வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பாண்டிங் வருது. அந்த குதிரை மேலே வந்து இவங்க சவாரி செய்கிறதா இருக்கட்டும், சாகசம் செய்கிறதா இருக்கட்டும். அண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த குதிரையை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு தீவ்ஸ், அதாவது இவங்களுக்கு வேலை வந்து என்னென்னா, ஊர் உள்ள உலகத்தில் இருக்கிற குதிரையெல்லாம் பிடிச்சிட்டு போய் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ அவங்கள்ட்டேருந்து இவங்க எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றது ஒரு சிம்பிளான கதை தான். கதை வந்து நார்மலாக இருக்கும், ஆனால் வந்து படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும். ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு அட்வென்ச்சராக இருக்கும், ஒரு பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அனிமேஷன் படத்துலக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தேவையான்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அனிமேஷன் படத்துக்கும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலான்னு சொல்லி எனக்கு இந்த படத்தில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.